பேசுறது முதல் தருணம் எனக்கு நினைவு தெரிஞ்சு. ஒரு விஷயம் சொன்னாங்க ஜெயபாஸ்கரன் அங்கிள் ரொம்ப அழகா. நான் வந்து அப்பாக்கு அம்மான்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்ன அப்படிதான் கூப்பிடுவாரு. அது மேபி எல்லா அப்பாக்களுக்கும் பெண்கள் தான் வந்து அம்மா தான். எங்க அம்மா சாப்பிட்டாங்களா, அம்மா வந்துச்சா, அப்படிதான் அவர் கேட்பாரு. அது வந்து ஒரு அழகான உறவு, தந்தைக்கும் மகளுக்குமான ஒரு அழகான உறவு. ஆக்சுவலா சின்ன வயசுலயே, எனக்கு நினைவு தெரியாத வயசுலயே வந்து எல்லா பாடல்களையும் அப்பா சொல்லி கொடுத்து பாடி, இன்னும் வந்து நான் ரஷ்யாவுக்கு போய் டாக்டருக்கு படிக்க போறேன் அப்படிங்கிற டைலாக் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் ரொம்ப சின்ன வயசுல பேசின அந்த டைலாக்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கிட்ட அந்த டைலாக் பேசினது. நான் டாக்டருக்கு படிச்சுட்டேன், ரஷ்யாவுக்கு போல, இந்தியாவிலேயே படிச்சுட்டேன். இப்போ 2 நாள் முன்னாடி நூற்றாண்டு விழா கண்ட RNK தோழர் வீட்டுக்கு போய் வாழ்த்து ஆசீர்வாதம் வாங்கும்போது சொன்னாங்க. அப்போ பேசும்போது அப்பா சொன்னாரு, இப்போ நாம அவங்களுக்குலாம் மருத்துவம் சொல்லி கொடுக்குற நிலைமைக்கு வந்துடுச்சு இந்தியா, ரஷ்யாவுக்கு போய் படிக்க வேண்டாம், அவங்களுக்குலாம் நம்ம மருத்துவ கல்வி கொடுக்குற நிலைமைக்கு இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு நீண்ட பயணத்தில் வந்து அப்பாவோட 79 ஆண்டுகால வாழ்க்கையில வந்து சமூகம், இலக்கியம், அரசியல் இது எதையுமே பிரிச்சு பார்க்க முடியாது. நான் வீட்டுக்கு வந்து மூத்த பெண்ணா இருந்ததுனால இந்த அக்காத்தனம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா அது என்கிட்ட இருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து அக்காவாவே இருக்கிற அந்த ஒரு இது. எங்க வீட்டுல எங்க பார்த்தாலும் புஸ்தகங்கள் தான் இருக்கும். வீட்டுல வேற எது இருக்கோ இல்லையோ புஸ்தகங்களுக்கு குறையே இருக்காது. அந்த புஸ்தகங்களும் இலக்கியம் தான் எங்களை இந்த நிலைக்கு, வாழ்க்கையில் இவ்வளவு உயர்வான நிலைக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்குன்றதுல எந்தவித சிறிய சந்தேகம் கூட இல்லை. அப்படி நாங்க படிச்ச, பார்த்த, ரசித்த, பிரமித்த புத்தகங்களும் இலக்கியமும் தான் வாழ்க்கையில் நாங்க உயர்ந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம். என் தம்பி வந்து 2 பேர் இருக்காங்க. இங்க 2 பேரும் ரொம்ப ஆழமா வாசிக்கக்கூடியவர்கள். எங்க அம்மா இங்க இல்ல, வீட்டுல இருக்காங்க. 2 பேரும் சொல்லலாம் இந்த விழாவுக்காக ரொம்ப மறைமுகமா இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்க. ஒருத்தவங்க வந்து எங்க அம்மா, விழாவுக்காக மட்டும் இல்ல, இந்த முழு வாழ்க்கைக்கு இந்த எல்லாரும் பாராட்டுன இந்த விழா நாயகருடைய கதாநாயகி. அவங்க வந்து வீட்டுல இருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்கிறதுனாலதான் இவரால இங்க உட்கார்ந்துருக்க முடியுது, நாங்கெல்லாம் இங்க நிக்க முடியுது. ஸோ அது ஒருத்தவங்க. இன்னொருத்தவங்க சொல்லணும்னா எங்க மாமியார். அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா வந்து எங்களால 1 இன்ச்சு நகர்த்தி இருக்க முடியாது. இந்த பாருங்க, எங்களுடைய குடும்ப உறவினர்கள்லாம் ஏகோகமா பாராட்டுறாங்க எங்க மாமியாருக்காக. அடுத்து வந்து இன்னொரு மறைமுகமான ஆள் யாருன்னா, இப்போ எல்லாரும் பாராட்டுறீங்க வந்து அப்பா, மகள், பேரன், பேத்தி, அப்பா என்ன திறமைசாலிகள், மேதாவிகள், சப்போஸ் டு பி ஓகே, தெரியாது அது எப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறீங்க. அந்த பயணத்துல இருக்கோன்னு வேணா ஒத்துக்கிறோம். ஆனா இத்தனை மேதாவிகளையும் ஒருத்தர் சமாளிச்சு ஒரு வீட்டுல வச்சிருக்காரு. யார் அவரு? அவருதான். அத பாருங்க, தண்ணி பாட்டில் சப்ளை பண்றாருல்ல, அவரே தான். டாக்டர் மணிமாறன், மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். அவரு தான் வந்து எல்லாத்தையும், நான் மறைமுகமா சொன்ன அந்த 2 நபர்களையும் சேர்த்து எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சு எங்களெல்லாம் வந்து என்னை தாங்கி பிடிக்கிற தூண் அவர் ஒருத்தர் தான். அதற்கு காரணமும் இந்த இலக்கியம் தான் காரணம். அப்புறம் இன்னொரு, இந்த விழா நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்க ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தேன். ஒருத்தரை தோழர்னு கூப்பிடுறேன், ஒருத்தரை பிரதர்னு கூப்பிடுறேன், ஒருத்தர் அங்கிள்னு கூப்பிடுறேன், ஒருத்தர் சார்னு கூப்பிடுறேன். பாலஸ்ரீனிவாசன் சார் வந்து நான் இப்பதான் ஒரு காமன் ஃப்ரெண்ட், அப்பாவோட ஒரு தோழரோட அறிமுகத்தினால அவரை நான் சந்திச்சு கேட்டேன். தம்பியோட கவிதை தொகுப்பு பத்தி பேச முடியுமான்னு ரெக்வெஸ்ட் பண்ணேன். அவர் எப்படி கூப்பிடுறதுன்னே தெரியல எனக்கு. சரி, பொதுப்படியா மரியாதையா சார், நம்ம ஆங்கிலேயர் நமக்கு விட்டுட்டு போன ஒரு வார்த்தை சார், அப்படி ஐயான்னு கூப்பிடலாமா, கோச்சுப்பாரா, அதுவும் தெரியல. சரி, இப்படி அப்புறம் பார்த்தா சிபிஐ, பார்த்தா சிபிஎம் இருக்காங்க. அப்புறம் பார்த்தா
இது என்ன சொல்றது, பட்டை போட்டவரும் இருக்கிறாரு, சாமி இல்லைன்றவரும் இருக்கிறாரு, அப்புறம் மதவாதியும் இருக்காங்க, மதத்தை கடந்தவரும் இருக்காங்க. சோ அப்ப பார்த்தேன் என்ன எல்லாரும் எப்படி ஒரே இடத்துல நம்மளால கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஒரு நேரம் ஒரு சார் என்ற டாக்டர் சார், எங்க ப்ரொஃபஸர், என்னோட கைடு, என்னோட பிஹெச்டி கைடு சார், அவர்கிட்ட போய் திடீர்னு பிரதருங்கிற, அப்புறம் சார் தோழருங்கிற பேசும்போது சோ எல்லாத்தையும் தாண்டி எப்படி இது வந்து ஒன்றை இணைச்சதுன்னு பார்த்தேன். அப்புறம் எங்க அசோசியேஷன்ல இருந்து எங்களுடைய கெஸ்ட் வந்து எல்லாரும் வந்திருக்காங்க. எங்களுடைய அதாவது எங்களோட நெய்பர்ஹுட்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, சாரோட சீஃப்லாம் வந்திருக்காங்க, ரிட்டையர்ட் டீன் மேடம் இருக்காங்க, எல்லாரும். அப்புறம் எங்களுடைய லேப் டெக்னீஷியன் வந்திருந்தாங்க, ஸ்ரீராமன் இவளோட ஃப்ரெண்ட்ஸ், மோனிகா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாம் டீனேஜ் கேர்ள்ஸ், எல்லா டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எப்படி எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு நிற்காங்க, என்ன ரீசன் பார்த்தா அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த இலக்கியம், ஏதோ ஒரு ஆர்வம், ஒரு தமிழ், ஒரு இலக்கியம், அதுல வந்து நம்ம எல்லாரும் சேர்த்து இந்த ஸ்ட்ரிங்னு பேர் வச்சுட்டாங்க பசங்க என்னவோ, அது போல அந்த ஸ்ட்ரிங் மாதிரி கோத்து விட்டுடுச்சு நம்ம எல்லாத்தையும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அது வந்து என்னன்னா, பேசும்போது பிரதர் லிங்குசாமி பிரதர் சொன்னாங்க, நாங்க எல்லாம் ஒரே ஒரு இன்னொரு ஸ்ட்ரிங்ல இருக்கிறோம். அது பேர் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் சொல்லிட்டு. கண்டிப்பா நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நீங்க என்ன, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தாங்க கேட்பாங்க, எப்பவுமே என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, என்ன விஷயம் நீங்க பிஹெச்டி பண்றாங்கிறீங்க, நீங்க ஜேர்னல், மெடிக்கல் ஜேர்னல் எழுதுறாங்கிறீங்க, நீங்க புக் எழுதுறாங்கிறீங்க, நீங்க பசங்க அதை பண்றாங்க, என்னதான் பண்றீங்க, நீங்க ஹெல்த் பாத்துக்க மாட்டீங்க, என்ன பண்றீங்க, ஏன் இவ்வளவு பண்றீங்க, செல்லமா கோச்சுப்பாங்க. நான் என்ன, ஏன் நீங்க இதெல்லாம், நானா பண்ணலைங்க, நீங்க அப்பா சொல்ற மாதிரி பரப்புவதற்காக இல்ல பரவுவதற்கு மாதிரி அது பாடம் நடக்குது. அது வந்து ஒரு தனிப்பட்ட முயற்சியா இதெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக, சாதிக்கணுங்கிறதுக்காக இல்ல, இது எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நடக்கணுங்கிறதுக்காக நடக்கிறது இல்ல. எனக்கு நான் ஒரு தியானம் பழகிறோம், அது வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த தியானத்தை. இந்த தியான தேடல் வந்து எனக்கு கண்டிப்பா இலக்கியத்தினாலதான் வந்தது. அந்த தனி மனித தேடலும், அகத்தேடலும், அந்த ரிஃப்ளெக்ஷனும், சரியா தப்பான ஒரு விஷயத்த உணர்றதும் ஆராயிறதும், ஒரு உள்முக தேடலும், இந்த அகப்பார்வை, இது எல்லாமே வந்து இலக்கிய வாசிப்புனாலதான் எனக்கு கிடைச்சது. எங்க வீடு வந்து ரொம்ப அருமையான ஒரு இடம் எனக்கு. எங்க அப்பா வெளியில போயிட்டு வந்தாங்கன்னா அன்னைக்கு பார்த்த நண்பர்கள், வாசிச்ச புத்தகம், யார்கிட்ட திட்டு வாங்கினாரு, யார் திட்டிட்டு வந்தாரு, யார்கிட்ட சண்டை போட்டாரு, எல்லா விஷயத்தையும் பேசுவார். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட என்னெல்லாம் பேசுவாரோ அத்தனையும் எங்ககிட்டயும் பேசுவாரு. அதே போல இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட என்ன பேசணும், என் கணவர்கிட்ட என்ன பேச முடியுமோ, குழந்தைகிட்ட, நண்பர்கள்ட்ட, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியே பேச முடியும். அந்த மாதிரியான ஒரு வளர்ப்பு முறை எங்களுக்கு இருந்தது. ஐ திங்க் நான் எங்கேயோ மாறிட்டேன். அப்படி நான் தேடல தான் எனக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ அதுல நாங்க தேடி கண்டுபிடிச்சு நான் அடைஞ்ச இடம் தான் வந்து இந்த தியானம் இருக்கு. இது எனக்கு நான் பண்ணும்போது சொன்னாங்க, நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். நான் சார் 24 மணி நேரம் தானே டைம், எல்லாருக்கும் 24 மணி நேரம், அதே இப்படி தியானம் பண்ணா நிறைய டைம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நான். ஆனா தியானம் பண்ண எனக்கு இப்ப புரியுது. புதுசா யாராவது எனக்கு தியானம் பழகலாமான்னு கேட்டாங்க. நான் சொல்றேன், நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. அது வந்து கண்டிப்பாக வேலை செய்து நிறைய ரொம்ப அழகான உலகம். அது வெளியில எங்கேயும் இல்ல, உள்ள இருக்கு, நமக்குள்ள ஆழ்ந்து நோக்க செய்யுது. சில சமயம் என் பசங்க எங்கூட ஆர்கியூ பண்ணுவாங்க, என் பிரதர்ஸ் எங்கூட ஆர்கியூ பண்ணுவாங்க. நீ அப்ப வந்து கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு ரொம்ப சுயநலமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நானும் யோசிச்சு பார்ப்பேன், அப்படிதான் இருக்குமா நான் மட்டும் தியானம் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சுயநலமா இருக்கனா? தோழர்கள்லாம் எவ்வளவு உழைக்கிறாங்க, சமூக பிரஜையோட இருக்காங்க, நாம சமூகத்துக்காக என்ன செய்யறோம். பட் அது சமூகத்துக்காக ஆக்கப்பூர்வமாக கான்ட்ரிபியூட் பண்றதுக்கும் தயார் செய்துங்கிறது தான் உண்மை. அதோட ஒரு வெளிப்பாடாக தான் என்னுடைய இலக்கிய படைப்புகளை நான் பார்க்கிறேன், குழந்தைகளோட இலக்கிய படைப்புகளையும் பார்க்கிறேன்.
எங்களோட அன்பையும் அழைப்பையும் ஏற்று இவ்வளோ வந்து கூடியிருந்து எங்களை சிறப்பித்த கௌரவித்த அவங்க அனைவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.